வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ஓவர்லேப் சேவ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த கிவன் ஃபில்டர் யூஸிங் ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஸோ இந்த ஃபில்டருக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? இன்புட் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் அண்ட் த இம்பல்ஸ் சிக்னல் ஹெச் ஆஃப் என். இன்புட் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? 1 -1 1 2 1 0 1 -4 3 2 1 0 1 1. ஓகேவா? இட் இஸ் அ லாங் டியூரேஷன் சீக்வென்ஸ். ஓகே, ஸோ எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது? 14 சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹெச் ஆஃப் என்னன்றது இம்பல்ஸ் சிக்னல் ஆஃப் த ஃபில்டர். ஸோ ஹியர் இட் இஸ் 1 1 2 1. ஸோ இந்த ரெண்டு சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி we are going to find out the output of the filter using overlap save method. y of n find out பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம given data எழுதிக்கிறோம். ஸோ length of the input sequence என்ன? 14. ஓகே, ஸோ 14 சாம்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இம்பல்ஸ் சிக்னலோட சீக்வன்ஸ் வந்து 4 சாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எம்ன்றது வந்து லென்த் ஆஃப் த இம்பல்ஸ் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஓவர்லேப் சேவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா we are going to divide the long duration சீக்வன்ஸை finite duration சீக்வன்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இன்புட் சீக்வன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு the blocks of data with length L plus M minus 1. ஸோ இங்கே L plus M minus 1ன்றது ரொம்ப important because that is the very first to design that filter. ஸோ n is equal to what? Nன்றது finite duration sequence ஓட size. ஓகேவா? length. ஸோ that is equal to L plus M minus 1. ஸோ இந்த mன்றது நம்மளுக்கு தெரியும், that is that value 4. ஸோ 4 minus 1னா என்னன்னு தெரியும்? 3. ஸோ what is the value of this L? இந்த Lன்றது என்னன்னா data taken from the given sequence. ஓகே, ஸோ டு ஃபார்ம் த ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ். இந்த எக்ஸ் ஆஃப் என் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ண போகிறோம். x1 ஆஃப் என், x2 ஆஃப் என், இந்த மாதிரி டிவைட் பண்ணுறப்ப இந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் இதில் இருந்து எத்தனை டேட்டாவை நம்ம தூக்கி வைக்க போகிறோம். ஓகேவா? இதில் இருந்து எத்தனை டேட்டாவை எடுக்கிறோன்றது தான் இந்த எல். ஓகே, ஸோ இப்போது இந்த எல்லை டிசைன் பண்ணுறது நம்மளோட அசம்ஷன் தான். இங்கே ஆல்ரெடி எம்மோட வேல்யூ தெரியும். 4 minus 1 ஆல்ரெடி எவ்வளவு இருக்குது? 3 இருக்குது. இந்த 3யோட எவ்வளவு நம்ம இந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுக்க போகிறோன்றதை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இந்த வேல்யூ வந்து இந்த என்னோட வேல்யூ வந்து 5 இல்லைனா 6 வரைக்கும் இருக்கலாம். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து 14 சாம்பிள்ஸ் இருக்கனால நம்ம 3ன்னு எடுக்க முடியாது. 3ன்னு எடுத்தோன்னா ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ we can take that value as 2. இந்த L2ன்றதை நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2 plus 3 we can get the total size is 5. ஸோ நம்ம இந்த லாங் டியூரேஷனை இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம் with the size of 5 samples. ஓகேவா? இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த given data sequence எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதில் இருந்து எப்படி நம்ம finite duration sequence எடுக்க போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு x1 of n, that is the first sequence. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர்லேப் சேவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு மட்டும் m-1, அதாவது இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் எம்மோட வேல்யூ 4 -1 3 zeros. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு மட்டும் 3 zeros-ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எடுக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸுமே வந்து இந்த கிவன் டேட்டாவில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை எடுக்கிறீங்க. இது புரியுதா? ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எப்படி எடுக்கிறோன்றது. ஓகே, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு மட்டும் இந்த m-1 zeros வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். தென் இந்த 2 வேல்யூஸ் வந்து நியூவாக எடுத்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். இப்போ செகண்ட் சீக்வன்ஸ். இந்த ஓவர்லேப் சேவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த m-1 டேட்டா இருக்குது இல்லையா? இந்த m-1 டேட்டா வந்து ஜீரோஸை எடுக்க போகிறது கிடையாது. இந்த ப்ரீவியஸ் சீக்வன்ஸோட லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ். புரியுதா? ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை செகண்ட் சீக்வன்ஸுக்கு ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு அப்படி எடுக்க முடியாதுன்றனால 0 போட்டோம். பட் செகண்ட் சீக்வன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்? இந்த m-1 வேல்யூஸ் என்ன இருக்கோ கடைசியாக அந்த வேல்யூஸை இங்கே எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற ரெண்டு வேல்யூஸை நியூவாக அடுத்து இருக்கிற ரெண்டு வேல்யூவை எடுக்கிறோம். 1, 2. அப்போ x3 of n-க்கு எப்படி எடுப்போம்? இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 3 வேல்யூஸ் என்னது? -1 1 2. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் புதுசாக அடுத்து இருக்கிற ரெண்டு வேல்யூஸில் இருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ x4 of n-ன்றப்ப என்ன பண்ணுறோம்? அகைன் இந்த லாஸ்ட்டு 3 வேல்யூஸை இங்கே எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸை இந்த கிவன் டேட்டாவில் இருந்து கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி எத்தனை சீக்வன்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்? x9 of n. ஸோ இந்த லாஸ்ட்டு சீக்வன்ஸ் வர்ற வரைக்கும் we can form like this. ஸோ x4 of n-னா இந்த 3 எடுத்தோமா? ஸோ நெக்ஸ்ட் x5 of n என்ன பண்ணுவோம்? இந்த 3 வேல்யூஸை முதல்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற 2 வேல்யூஸ் என்ன? 3, 2.
அதே போல் 1,0 ஃபைனலாக 1,1 வரைக்கும் வந்துருச்சு. இங்கே 1,1 வந்துருச்சா? ஓகே. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா? கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது? 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கலாம்? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம 1,1 கொண்டு வந்துட்டோமே. ஒய் கான் வி ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட்? பட் நம்மளுக்கு ஓவர்லேப் சேவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸும் வந்து 0 வர்ற வரைக்கும் we can do that. ஸோ இப்போ இங்கே 0, 1, 1 இருக்கு இல்லையா? அப்போ இதை என்ன பண்ணலாம்? அடுத்த சீக்வன்ஸுக்கு கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் இல்லைனா we can simply put 0, 0. ஓகே. இதோட நிப்பாட்டிடலாமா? கூடாது. ஏன்னா இந்த லாஸ்ட் 3 சீக்வன்ஸில் இப்போ இங்கே என்ன இருக்குது? வேல்யூ இருக்கா? இங்கே வேல்யூ இருந்ததுன்னா அகெயின் இதை என்ன பண்ணணும்? இன்னொரு சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ணணும். இது புரியுதா எல்லாருக்கும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி வந்து ஓவர்லேப் ஆட் மெத்தட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக பண்ணியிருப்போம். சேவ் மெத்தட் வந்து லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த m-1 ஜீரோஸ் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா? எத்தனை சீக்வன்சஸ் கிடச்சிருக்கு? டோட்டலி 9 சீக்வன்சஸ். ஸோ இந்த 9 சீக்வன்சஸ்க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அவுட்புட் ரெஸ்பான்சஸ் y1 ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப் டு y9 ஆஃப் n வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா டு ஃபைண்ட் அவுட் த சர்க்குலர் கன்வல்யூஷன் ஃபார் ஈச் டேட்டா பிளாக் வித் அன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? x1 x2ன்னு சொல்லிட்டு அந்த லாங் டியூரேஷன் சீக்வன்சஸை வந்து ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்சஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்கு? 9 சீக்வன்சஸ் கிடச்சிருக்கு. இந்த 9 சீக்வன்சஸ்க்கு இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப்பில் அவுட்புட் ரெஸ்பான்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப் டு y9 ஆஃப் n வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஃபில்டரோட ரெஸ்பான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? கன்வல்யூஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுக்கிறோம். y1 ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு x1 ஆஃப் n கன்வால்வ் வித் h ஆஃப் n. ஓகேவா? ஸோ இங்கே y1 ஆஃப் என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு x1 ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? 0, 0, 0, 1, -1. சர்க்குலர் கன்வல்யூஷன் வித் h ஆஃப் n. h ஆஃப் n என்ன கொடுத்துருந்தாங்க? 1, 1, 2, 1. கரெக்டா? இங்கே எதுக்காக நம்ம 0 ஆட் பண்ணுறோம்? சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஆஃப் த இன்புட் சீக்வன்ஸ் அண்ட் இம்பல்ஸ் சீக்வன்ஸ் போத் ஷுட் பி சேம். புரியுதா? இங்கே 5 சாம்பிள்ஸ் இருந்ததுன்னா இங்கே h ஆஃப் nல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கணும்? 5 சாம்பிள்ஸ் இருக்கணும். ப்ராப்ளமில் நம்மளுக்கு எத்தனை இருந்தது? ஒன்லி 4 சாம்பிள்ஸ் இருந்தது. ஸோ we can append 1, 0. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ in this matrix method we are going to take that impulse signal like this. Okay, so for circular convolution ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ h ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? 1, 1, 2, 1, 0. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்க? 1, 1, 2, 1, 0ன்னு எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சின்ஸ் இட் இஸ் அ சர்க்குலர் கன்வல்யூஷன் மெத்தட் we can take the 0 to that next column, first one. ஓகேவா? ஸோ இங்கே இந்த 0 என்ன பண்ணிட்டோம்? இங்கே மூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன ஆகும்? கீழே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கும். ஸோ we can say this 1, 1, 2, 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 என்ன ஆகும்? இங்கே மேலே போகும். ஸோ ஹியர் this 0 comes here 1, 1, 2. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2 வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் மேலே போகுது. நெக்ஸ்ட் இந்த 1 இங்கே மேலே போகும். தட் ரெப்ரசன்ட் சர்க்குலர் கன்வல்யூஷன் ஆஃப் தட் இம்பல்ஸ் சிக்னல் h ஆஃப் n. புரியுதா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து அடுத்து வர 9 ஆப்ரேஷன்ஸுக்கும் மாறாது. சேம். இந்த மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற h ஆஃப் nலேருந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து அடுத்து வர 9 சீக்வன்சஸ்க்கும் சேம் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு இந்த x ஆஃப் என்னோட வேல்யூ மட்டும்தான் மாறப்போகுது. இந்த x ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? இங்கே கொடுத்துருக்கிற x1 ஆஃப் n. ஸோ 0, 0, 0, 1, -1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரோ with column multiplication. So here we can say 0 plus 0 plus 0 plus here 1 into 2, 2, 1 into -1, -1. So likewise each row we can do that multiplication operation. Then we can get the answer as here 2 minus 1, 1, 1 minus 2 minus 1, here it is -1, here it is 0, here it is 0. Okay, so finally we can get the y1 of n is equal to what? 1, -1, -1, 1, 0. So that is y1 of n ஓட value. So next அதே மாதிரி என்ன எடுக்கிறோம்னா y2 of n எடுக்கிறோம். y2 of n என்ன? Here we can take that value x2 of n. Correct. y2 of n என்னது? x2 of n convolve with this h of n. h of n ஓட value வந்து மாறவே போகிறது கிடையாது. We can use the same matrix. இங்கே என்ன matrix எடுத்தோமோ அதே matrix தான். Okay, that is multiplied with this x2 of n. x2 of n ஓட value என்ன? 0, 1, -1, 1, 2. So simple matrix multiplication தான் இங்கே perform பண்ணுறோம். So then we can add this value, we can get 3. Okay, so here it is 6, here it is 2,
then 2, and then we can get 2. This is the y2 of n value. இது புரியுதா எல்லாருக்கும்? Next, y3 of n ஓட value find out பண்ண போறோம் using the same convolution formula. Okay, so here we can use x3 of n ஓட value. Okay, the same procedure, h of n ஓட value மாற போறது கிடையாது. x3 of n ஓட value இங்க வரும். Matrix multiplication பண்ணோம்னா we can get that value as here 3. Okay, so this one is 1 and here it is 1, here it is 4. Correct? So next it is 6. Okay, va? So that is y3 of n. The same way, y4 of n ஓட value என்ன? x4 of n. This is what x4 of n. நம்ம already first stepல divide பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த sequence எடுத்துக்கிறோம். இங்க h of n இருக்கும். So again matrix multiplication. So இது எல்லாமே வந்து நீங்க problem solve பண்ணி பாருங்க. Okay, so இது practice பண்ணா மட்டும்தான் quick-ஆ உங்களால answer வந்து examல பண்ண முடியும். Okay, so here we can get that value as 0. Here it is -4. Here it is 1. Correct? Here it is 5 and 1 plus 1 minus 4 is equal to -2. So this is what y4 of n. Then y5 of n oda value enna? Here we can take x5 of n convolve with this h of n. So its answer is 4, 8, minus 1, 1, minus 2. புரியுதா எல்லாருக்கும்? Next, y6 of n is equal to x6 of n convolve with this h of n. Okay, so கண்டிப்பா நீங்க இங்க எழுதும்போது கரெக்டா பார்த்து அந்த சீக்வென்ஸை எழுதணும். ஓகேவா? So the same method தான் நம்ம யூஸ் பண்றனால I am quickly moving on this one. Okay, so y6 of n ஓட வேல்யூ இங்க என்ன கிடைக்கும்? -4 plus 2 plus 2 இங்க என்ன வரும்? 0. Here it is 0. Here it is -3, 5, 8. ஓகேவா? So the same way we can get y7 of n ஓட value using this convolution. So x7 of n convolve with this h of n. So இதை convolve பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு answer? 5, 6, 6, 5, 3. ஓகேவா? Then y8 of n is equal to x8 of n convolve with this h of n, that is equal to 1, 1, 2, 3, 3. புரியுதா? So இந்த எல்லா ஸ்டெப்லையுமே வந்து இந்த h of n ஓட வேல்யூ மாறாது, ஒன்லி இந்த x of n ஓட வேல்யூஸ் மட்டும் தான் மாறிட்டே வரும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் y9 of n ஓட வேல்யூ என்ன? x9 of n convolve with h of n. ஓகேவா? So we can get the answer as 1, 1, 2, 1, 0. So இப்போ so far நம்ம என்ன find out பண்ணியிருக்கோம் ஸ்டெப் 2ல y1 of n, y2 of n up to y9 of n வரைக்கும் find out பண்ணிட்டோம். கரெக்டா? So last step நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to combine all these output sequences to get that final output. So இங்க overlap save methodல இருக்க important condition என்னன்னா, okay, so while combining that output sequences combine பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன? இங்கே ஓவர்லேப் நடந்துதா? ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட லாஸ்ட் த்ரீ டேட்டாவை என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் ஆட் பண்ணோமா? ஸோ அதே மாதிரி இங்கே ஓவர்லேப் நடந்தனால நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுத போகிறோம்னா we are going to discard the first 3 values. சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்? இந்த m-1 வேல்யூஸ் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்க்கு 0, 0, 0 போட்டோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்க்கு ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து எழுதணும். அதுக்கடுத்த சீக்வன்ஸ்க்கு அதுக்கடுத்து உள்ள டேட்டாவை எடுத்து எழுதணும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே ஓவர்லேப்பிங் அலைசிங் நடந்திருக்கனால we are going to discard the first 3 sequences from all the outputs. ஸோ அவுட்புட்ஸில் எடுக்கும்போது we can simply discard the first 3 sequences. எதுக்காக 3ன்னு சொல்கிறோம்? m-1 வேல்யூ. m-ஓட வேல்யூ இங்கே என்ன? 4. ஓகே, ஸோ இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த 9 சீக்வன்சஸையும் அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, இந்த 9 அவுட்புட்ஸ் கிடச்சிது இல்லையா? 9 எழுதிட்டு சிம்ப்ளி we can discard this 3 values. டிஸ்கார்டுனா என்ன அர்த்தம்? இது மூணையும் அவாய்ட் பண்ணுறோம், எடுக்கக்கூடாது. எதில்? ஃபைனல் அவுட்புட் y of nல இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டிஸ்கார்ட் பண்ணிடணும். டிஸ்கார்ட் பண்ணுறோம் எதுக்காக? ஓவர்லேப்பிங்காக. நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 1, 0. கரெக்டாக? இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 2, 2. தென் 4, 6. தென் 5, -2. ஸோ ஒவ்வொரு டேட்டாலையும் இருக்கிற லாஸ்ட் 2 சீக்வன்சஸை மட்டும் அதே ஆர்டரில் வரிசையாக எழுதிட்டே வரணும். ஸோ ஹியர் வி கேன் கெட் த ஃபைனல் ஆன்சர் லைக் திஸ். y of n is equal to ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேருந்து லாஸ்ட் சீக்வன்ஸ் வரைக்கும் எப்படி எழுதுகிறோம்? லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 2 சீக்வன்ஸோட வேல்யூ ஆர்டராக எழுதணும். ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது. புரியுதா? திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்?